கோவையில் மதுரையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தனது காதலனுடன் விமான நிலையத்துக்கு பின்புறம் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 3 பேர் அடங்கிய கும்பல் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது. இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த கொடூரர்களை காவல்துறையினர் நேற்றிரவு துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இந்த விவகாரம் குறித்து பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் பதிவு கண்டனத்தை பெற்று வருகிறது. ஜேம்ஸ் வசந்தன் தனது முகநூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கோவை விமான நிலையத்தின் பின்புறம் இந்த கொடுமை நிகழ்ந்ததாக அந்த இடத்தை தொலைக்காட்சியில் காண்பித்த போது அந்த பெண் மீதும் அவளது ஆண் நண்பன் மீதும் கோபம் வந்தது. பகலிலேயே ஆள் நடமாட்டமற்ற திகிலான அந்த இடத்திற்கு இரவு நேரத்தில் போனது அவர்களது தவறு. முதலில் அந்த பெண்ணின் தவறு. இவ்வளவு தனிமையான இடத்திற்கு எப்படி போகலாம்? பகலில் ஊருக்கு நடுவில் தெருவில் நடந்து போகும்போதே கைபேசியை பிடுங்கிக் கொண்டு ஓடுவதும் கழுத்து சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடுவதும் சாதாரணமாகிவிட்ட காலத்தில் இந்த இடத்துக்கு இரவில் எப்படி ஒருவருடன் போகலாம்? இரண்டாவது, அந்த பையனது தவறு. அவ்வளவு தனிமையான இடத்துக்கு இரவில் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போனால் அவளை காப்பாற்றக்கூடிய திராணி இருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த இடத்தை இவன்தான் அவளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்க முடியும். இப்போது அவள் இழந்ததை அவனால் மீட்டு தர முடியுமா? அந்த 3 முட்டாள்களுக்கும் ஆளுக்கு 3 நிமிடங்கள் என்று ஒரு அரைகுறை இன்பம் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்களது வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது. இப்போது இனி அழுது பயனில்லை. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வார்கள், மனம் நொந்து அழுவார்கள். பெற்றோரையும் மற்றோரையும் நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் குனியும் அவர்களின் தலை எத்தனை ஆண்டுகளானாலும் நிமிராத. இதை போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் சிக்காமல் தப்பிக்கவே முடியாத மாட்டித்தான் ஆவார்கள். இதை வாசிக்கக்கூடியவர்களில் இதை போன்ற வக்கிர சிந்தனை இருக்கக்கூடியவர்களும் கூட இருப்பார்கள். எதிர்காலத்தில் இதை போல எதையாவது செய்துவிட்டு வருத்தப்பட வேண்டாம். பெண்ணின் நலன் குறித்து கூட நீ சிந்திக்க வேண்டாம். உன் நலனுக்காக இதை போன்ற செயல்களில் ஈடுபடாதே. நீ சிறையில் தனிமையில் வருந்தி வருந்தி அழுதாலும் உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்காத. தவறான நண்பனை தவிர் என குறிப்பிட்டிருக்கிறார். ஜேம்ஸ் வசந்தனின் இந்த கருத்துக்கு பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். Subscribe to One India and never miss an update.